ராவணன் வந்து சீதையை கூட்டிட்டு போய் பத்திரமா வச்சிருந்தாரு. ஆனா ராமன் வந்து மீட்டுட்டு வந்து சீதையை தீயில போட்டு எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். நானும் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ரொம்ப நாள் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனா சத்குருவோடைய ஒரு வீடியோ பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு லாஜிக்கலா ஆமா இல்ல சரிதானே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. அது என்ன அப்படின்னா, இப்ப ராமன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நாட்டுடைய அரசனா தான் வந்து போர்ட்ரேட் பண்றோம். அப்ப அரசன் அப்படின்னா மக்களை முன்னிறுத்தி தான் அவர் வந்து அரசாட்சி வந்து செய்யறாரு. அப்ப ராமன் வந்து சீதை அப்படின்னு அறிமுகப்படுத்தும் போது என்னவா அறிமுகப்படுத்துறாரு? ஒரு நாட்டுடைய அரசி குயினா தான் வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்ப மக்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மக்கள் எல்லாருக்கும் தாயா மதரா தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு. மக்கள் அதை என்னவா பெர்சீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயம் வந்து அந்த இடத்துல இருக்கு இல்லையா? அதனாலதான் அது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி சத்குரு வந்து சொல்லுவாரு. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ராமாயணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்த கதையா பாக்குறோமா, கற்பனையா பாக்குறோமா, நிஜமா பாக்குறோமா அப்படிங்கிறத தாண்டி லாஜிக்கலா பாக்குறப்ப மக்களை முன்னிறுத்தி தான் அவர் வந்து அரசாட்சி செய்யறாரு. அப்ப அந்த மக்கள் வந்து சீதையை என்னவா பெர்சீவ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தேவை இருக்கு. அதனாலதான் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம இன்னும் லாஜிக்கலா சில விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம நாட்டுல ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. அந்த சட்டத்தை மக்களே வந்து ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த சட்டம் இருக்க வேண்டிய ஒரு தேவை என்னவா இருக்கு? அப்ப மக்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அப்ப மக்கள் ஃபாலோ பண்ணாதான் அந்த நாட்டுல சட்டம் அப்படிங்கிறது இருக்கும். அப்ப அந்த இடத்துல மக்கள் வந்து சீதைய குயினா மதரா வந்து பெர்சீவ் பண்ணிக்கணும். அதுக்காக தான் அந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. மக்களை முன்னிறுத்தி அந்த இடத்துல ராமன் வந்து அரசாட்சி செய்யறான் அப்படிங்கிறதுக்காக. இன்னைக்கு நம்ம வந்து பெண்களை அப்படிதான் வந்து அப்ஜெக்டிஃபை பண்றோமா, இல்ல பெண்களை நம்ம இன்னைக்கு எப்படி நம்ம வழி நடத்துறோம், அவங்களை எப்படி நம்ம வந்து பாக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி அன்னைக்கு காலகட்டத்துல என்னவா வந்து இருந்திருக்கு, மக்களை எப்படி முன்னிறுத்தி அரசாட்சி செஞ்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தா அது லாஜிக்கலா ஆமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னு தான் நான் வந்து சொல்ல வரேன்.